نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أنس رضي الله تعالى عنه قال قدم النبي صلى الله عليه وسلم المدينة فنزل على المدينة حتى يقال لهم بنو عمرو بن عوف فقام النبي صلى الله عليه وسلم فيهم 14 ليلة ثم أرسل إلى بني النجار فجاءوا متقلدي السيوف إلى آخره أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் எந்த இடங்களில் எல்லா இடங்களிலும் நேரம் கிடைத்தால் தொழுதே தீர வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இதுல முக்கியமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்துடைய சமயங்களில் நடந்த நிகழ்வுகளை பற்றி சொல்கின்றார்கள். மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பொழுது என்ன நடந்த விஷயங்களைத்தான் சொல்லக்கூடிய ஒரு சம்பவ நிகழ்வைத்தான் இதில் நாம் இன்று பார்க்கவும் இருக்கின்றோம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது மதீனாவின் மேற்புறத்தில் வசித்து வந்த பனு அம்ர் இப்னு அவுஃப் என்னும் கோத்திரத்தினரிடம் 14 நாட்கள் தங்கினார்கள். பின்னர் பனு நஜ்ஜார் கூட்டத்தினரை அழைத்து வருமாறு கூறினார்கள். நாங்கள் தங்கள் வாள்களை தொங்கவிட்டவர்களாக அவர்கள் வந்தனர். அப்ப அவங்க வந்த பொழுது பனு நஜ்ஜார் கூட்டத்தினர்கள் அவங்களுக்கு ஒரு பாணியாக இந்த வாள்களை தொங்க விட்டு ரசூலுல்லாஹி வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாகனத்தின் மீது அமர்ந்திருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் 2 பேர் வந்து வாகனத்தில் அமர்ந்து வருகின்றார்கள். இவங்களை சுற்றி வந்து பனு நஜ்ஜார் கூட்டத்தினர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இதை சொல்லக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இன்னைக்கு என்னுடைய கண் முன்னால் அது அப்படியே தெரியுதுங்க. ரசூலுல்லாஹி அந்த வாகனத்தில் அமர்ந்திருக்கிறது, அவங்களுக்கு பின்னாடி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அமர்ந்திருக்கிறது. அப்படியே ஒரு புடை சூழ வாகனம் அவர்களுடைய அந்த வாகனத்தையே சுற்றியவர்களாக இந்த பனு நஜ்ஜாருடைய கூட்டத்தினர் வாளை தொங்க விட்டவர்களாக ஒரு கம்பீரமாக நின்றிருந்தாங்க. அது இன்னைக்கு என்னுடைய கண் முன்னால் நிற்குது அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகம் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டு முன்னால் வந்து உட்கார்ந்து, அப்ப ரசூலுல்லாஹி இறங்கின தொழுகை நேரமும் ஆயிருச்சு, தொழுகைய நேரம் வந்துருச்சு. அவங்களுடைய பழக்கம் எப்ப வந்து அடைகின்றார்களோ அந்த இடத்துல ரசூலுல்லாஹி தொழுவது வழக்கம். அப்ப இவங்க போய் இந்த இடம் இறங்கின உடனே பார்த்தது என்னன்னா, ஆடுகள் கட்டும் இடங்களில் உள்ள ஒரு தொழுவத்தை ரசூலுல்லாஹி பார்த்தாங்க. ஆடு கட்டி வச்சிருப்பாங்களே அந்த ஒரு தொழுவம், அதுல ஒரு பகுதியை சுத்தமான பகுதியை பார்த்து ரசூலுல்லாஹி நேர போய் அங்க இருந்து தொழுக ஆரம்பிச்சாங்க. தொழுது முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் கட்டும்படி உத்தரவிட்டாங்க. ஒரு பள்ளிவாசல் கட்டணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி உத்தரவிட்ட பொழுது பனு நஜ்ஜார் கூட்டத்தினரை அழைத்து வர சொன்னாங்க. அப்ப கேட்டாங்க, உங்களில் இந்த தோட்டம் வந்து இருக்குது, ஒரு தோட்டத்தை சொல்லி இந்த தோட்டம் என்ன, அந்த தோட்டத்தை எனக்கு நீங்க விலைக்கு கொடுத்துருங்க வித்துருங்க அப்படின்னு சொன்ன பொழுது
அதற்கு அவர்கள் இதற்கான விலை அல்லாஹ்விடம் நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம். அவன்கிட்ட அல்லாஹ் நாங்க எதிராக சொல்லலாம் வேணாம், நீங்க எல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னோன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை கொடுத்துட்டாங்க. அவ்விடத்தில் இணை வைப்பவர்களுடைய சமாதிகள் இருந்தது. இந்த கல்லறைகள் இருந்ததுன்னு சொல்லுவோமே, இது போல சமாதிகள் இருந்துச்சு. உடனே ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, அந்த சமாதி எல்லாம் இடிச்சு எடுத்துருங்க, தோண்டி எடுத்துருங்க, இந்த எலும்புகள்லாம் எடுத்து வேற ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல அதுக்கு மேல வந்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசலை கட்ட சொன்னார்கள். அவ்வாறு அவர்கள் அது தோண்டப்பட்டு எடுக்கப்பட்டு அந்த பூமியில் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவருக்கு பின்னாடி பூமியை சமப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அங்க பேரிச்ச மரங்கள் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டது. பூமியை சமப்படுத்தினார்கள். பள்ளிவாசலுக்குரிய கிப்லாவின் திசையை ரசூலுல்லாஹ் இந்த பேரிச்சம்பழத்துடைய குச்சிகள் இருக்கிற இதை வச்சு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, முதல்ல வந்து நட்ட அந்த கிப்லாவை பார்க்கின்றார்கள். இதெல்லாம் நமக்கு இந்த பள்ளிவாசல் கட்டையில் முதல்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இது வரையறை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்று. பள்ளிவாசலின் கதவின் இரு நிலைக்கால்களாக, அதாவது வாசல் இருக்கிற பள்ளி வாயிலுடைய அந்த வாயில் இருக்கின்றது நுழைவாயில், இது ரசூலுல்லாஹ் எதாவது வச்சாங்க அப்படின்னா கல்லால கொண்டு வந்து வச்சாங்க. இன்னைக்கும் அந்த காலத்துடைய பள்ளிகள், பழைய காலத்துடைய பள்ளிகள் கட்டக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு எல்லாத்தையுமே அதெல்லாம் இடிச்சு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து முன்னோர்கள் செய்து வைத்திருந்தாங்க. பள்ளிவாசலுடைய என்ட்ரன்ஸ் உடைய படி என்ட்ரன்ஸ் இருக்க உள்பள்ளியுடைய என்ட்ரன்ஸ் அதெல்லாம் வந்து கருங்கல்லால ஆக்கி வச்சிருப்பாங்க. அது அப்படியே இன்னைக்கு பல பள்ளிகள்லாம் இருக்குது. பழைய காலத்து பள்ளிகள், அந்த வாகன பள்ளிகளை அழிக்காமல் இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் பார்த்தோம்னா இந்த கற்களினால் ஆன நுழைவாயிலை வைத்திருப்பார்கள். நுழைவாயிலை வைத்தாங்க ரசூலுல்லாஹ். ரஜஸ் என்னும் ரஜஸ் எனக்கூடிய ஒரு பாட்டை படிச்சுக்கிட்டு தான் இந்த கல்லை கொண்டு வந்தாங்க. இந்த ஏற்றம் இறக்கக்கூடியவர்கள், இந்த மீனவர்களுக்கு அதிகமாக இப்ப இன்னைக்கு இருக்குது அந்த பழக்கங்கள். ஏன்னா தங்களுடைய அந்த வலைகளை இறைக்கக்கூடிய சமயத்தில் மீன்கள் அதிகமாக மாட்டிட்டுனா பாட்டு படிச்சுக்கிட்டு ஒரு இது செஞ்சுட்டு, ஏன்னா கலைப்புகள் தெரியக்கூடாது, நாட்டு நடக்கூடியவர்கள் செய்வாங்க. இது போல வந்து இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த கலைகளை ஏற்றி கொண்டு வரும்போது அந்த கலைப்புகள் தெரியக்கூடாது, ஒரு உற்சாகங்கள் வர வேண்டும் என்பதாக இவர்கள் பாட்டு படித்தவர்களாக அந்த கல்களை ஏற்பு வந்து வச்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, இறைவா மறுமையின் நன்மையை தவிர வேற நன்மை இல்லை, அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக என்று கூறியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் சேர்ந்து பாறைகளை அப்புறப்படுத்துபவர்களாக இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து இந்த இடங்கள் நாம் பார்க்கக்கூடியது 2-3 விஷயங்கள் நமக்கு சொல்லி காட்டுது. ஒண்ணு, தொழக்கூடிய இடங்கள். வேற ஒரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் ஒட்டகங்கள் கட்டப்பட்ட அந்த தொழுவங்கள்ல வந்து ஒரு வாரமாக நின்று தொழுதிருக்காங்க. மாட்டு தொழுவங்களில் ரசூலுல்லாஹ் தொழுதிருக்காங்க. தொழக்கூடிய இடங்கள் எந்த இடங்கள் என்று பார்க்க வேண்டிய தேவையில்லை, அது சுத்தமாக இருக்க வேண்டும், சிலைகள் விக்கிரகங்கள் இல்லாததாக இருக்க வேண்டும். அப்படின்னா இப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் நம் தொழுவங்களில் தொழுதிருக்கின்றார்கள் சுத்தமான இடங்களை பார்த்து. பள்ளிவாயில் கட்டும் பொழுது முதன்மையாக என்ன செய்யணும் அப்படிங்கிறதே நமக்கு இந்த ஹதீஸ்ல உணர்த்தி காட்டுது. என்ன முதன்மையாக நீங்க கட்டின உடனே வந்து பூமி பூஜை பண்ணு. இன்னைக்கு வீடுகள்ல எல்லாத்துக்குமே செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம அதைத்தான் செய்யறோம். என்ன செய்யறோம், முதல்ல வந்து ஒரு காலகட்டங்கள் இருந்து வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை அந்த அசிவாரம் தோண்டக்கூடிய சமயத்தில் என்ன செய்வாங்க, வந்து ஒரு பாத்தியா ஓதி செஞ்சு வைங்க ஆரம்பி அப்படின்னா. இப்ப அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டின அதெல்லாம் கூடாது நிப்பாட்டி விட்டு இன்னைக்கு எல்லாம் பூஜைகள் நடக்குது. அதெல்லாம் கூடும். அது அவங்கள நம்ம நோக்கடிச்சிடக்கூடாது, அவங்கள எழுதிடக்கூடாது. அதுக்குரிய பொருள்கள் எல்லாம் அவங்க என்னென்ன கேட்கிறாங்களோ அதுக்குரிய இதெல்லாம் வாங்கி கொடுத்து செய்யறோம். அப்ப
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மையாக என்ன செஞ்சிருக்காங்க? அந்த பள்ளி வாயில்கள் நிறுவக்கூடிய சமயங்களில் முதன்மையாக சமப்படுத்தப்பட்டு எல்லாம் பூமியை சரியான முறையில் ஆக்கிவிட்டு முதன்மையாக அவர்கள் வைக்கப்பட்டது கிப்லாவை வைத்தார்கள். கிப்லாவை வச்சுட்டு தான் பள்ளிகள் கட்டக்கூடிய முறைகளை நாம் தயார் செய்யணும். எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி கிப்லாவை பார்த்தா எப்படி அப்படி கொஞ்சம் கோலா நின்றுக்கிறோம், கொஞ்சம் சரிவா நின்றுக்கிறோம் அப்படின்னு வைக்கிறாங்க. இதுங்கிறது சரியில்லை. அதான் பள்ளிவாயில் நீங்கள் கட்டக்கூடிய சமயங்களிலே சரியான முறையில் நீங்கள் கட்டப்பட்டால், கிப்லாவை பார்த்து கட்டப்பட்டால் பள்ளி நேராக கட்டப்பட்டதாக இருக்கும். ஒண்ணு. இரண்டாவது கடையை அடுத்தபடியாக நிலை வைக்கக்கூடிய அந்த பழக்கங்கள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி வச்சிருக்காங்க, கை தூண்களினால் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாம் விளங்க முடியுது. வீட்டுல நம்ம பள்ளிவாசல் கட்டும் பொழுது நிலைகள் வைக்கின்றோமே, வாசல் படிகள் அது கருத்தூண்களாக வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நமக்கு வழங்க முடிகிறது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவங்காலம் ஆக்கியல் உரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.